Good morning. Welcome to Market Today by ECTRA. Arulrajhan. Today is 18th July 2023. In a pre-market information of பார்க்கலாம். US பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வாஸ் மார்ஜினலி அப். டவ் ஜோன்ஸ் S&P 500 நாஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறிய அளவு ஏற்றத்தில் டவ் ஜோன்ஸ் 0.22 S&P 500 0.39 நாஸ்டாக் 0.93. இப்போ டெக்ஸ்ட் மட்டும் கொஞ்சம் லைம் லைட்ல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மற்றபடி ஒரு பாசிட்டிவ் டெரிட்டரியில் இருக்கிறது அப்படின்றத இதில் முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது. இதை ஒட்டி ஆசிய சந்தைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜப்பானோட நிக்காய் மட்டும் ஓரளவுக்கு ஏற்றத்துடன் இருக்குது. அதுவும் மார்ஜினலி அப் தான். மற்றபடி மெஜாரிட்டி ஆஃப் தி அதர் மார்க்கெட்ஸ் லைக் ஹாங்காங்கோட ஹாங்ஸங், சவுத் கொரியா காஸ்பி, சீனாவோட ஷங்காய் அண்ட் தாய்வான் எல்லாமே ஓரளவுக்கு மார்ஜினலி டவுன் அப்படின்றதான் இப்போதைய நிலைமை. நம்மளுடைய நிஃப்டி அப்படின்றது இப்போ கிஃப்ட் நிஃப்டி பேர்ல இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல டாலர்ல வியாபாரம் ஆகுது. அது இப்போ பெரிய மாற்றம் இல்லாமல் 5-10 பாயிண்ட் மேல கீழே அப்படிதான் தற்போது வியாபாரமாகி வருகிறது. ஸோ இன்னைக்கு பொதுவாகவே ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரின்றதுனால ஃபின் நிஃப்டி பிளஸ் பேங்க் நிஃப்டி இதுல ரெண்டுலையுமே கொஞ்சம் ஒரு ஸ்விங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஒரு வாலட்டாலிட்டி அதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து நிஃப்டியோட ரேஞ்ச் நேற்றுக்கு தான் நம்ம ரீஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். சப்போர்ட் லெவலில் கொஞ்சம் மேலே தூக்கி வச்சிருக்கோம். 19,110 அப்படின்னு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் 19,730க்கு. அஃப்கோர்ஸ் 480ல இருந்தோம் நம்ம 19,480. அதை பிரேக் பண்ண பிறகு ஒரு வலிமையான ஏற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம். இப்போ இட் இஸ் வெரி க்ளோஸ் டு 19,730. இதை உடைக்குதா இல்லை கீழவே இதை தடுக்கப்பட்டு இறங்குதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது உடைக்கப்பட்டால் அப்படின்னா அடுத்த கட்டமாக நம்ம அந்த 20,000 என்ற எல்லை தொடுவதற்கான வாய்ப்பு மிக அதிகம். நிஃப்டி பேங்க் நம்ம கொடுத்துருக்க ரேஞ்சிலே தான் ரொம்ப நாளா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போதைக்கு அந்த மிட் பாயிண்ட்ல தான் இன்னும் இருக்குது. ஸோ ரேஞ்ச்குள்ளவே அது இருக்கிறதுனால நம்ம இன்னமும் அது கொஞ்சம் பொதுவாக வீக்காக தான் இருக்கிறத நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நிஃப்டி டெய்லி நியூ ஹையை கிரியேட் பண்ணும்போது நிஃப்டி பேங்க் இன்னும் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறத நம்ம பார்க்கணும். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 10-year பாண்ட் ஈல்ட் அப்படின்றது 3.83 ஒரு மார்ஜினல் டிஃபரன்ஸாக இருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி டாலர் இண்டெக்ஸ் 100 கீழே சஸ்டைன் ஆகுது 99.82 இருக்கிறத பார்க்குறோம். பிரெண்ட் க்ரூட் $1 நேற்றுக்கு ஏறினது இன்னைக்கு $1 குறைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். 78.67 per barrel. கோல்டு ப்ரைஸும் பெரிய மாற்றம் இல்லை. ஒரு $2-3 டிஃபரன்ஸ்ல தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நேற்றைய விலையை விட. ஒரு அவுன்ஸ் $1,957 இருக்கிறத நம்ம பார்க்குறோம். யூஎஸ்டி ஐஎன்ஆரும் அந்த 82 மையப்புள்ளியை வச்சு மேல ஒரு 50-60 பைசா கீழே ஒரு 50-60 பைசா நகர்ந்துட்டு இருக்கிறதையும் பார்த்துட்டு இருக்கோம். Q1 ரிசல்ட்ஸ் அப்படின்றது நம்ம தொடர்ந்து இப்போ வந்துகிட்டே இருக்கும். ஸோ நேற்று HDFC பேங்க் ரிசல்ட்டுக்கு மார்க்கெட் ஒரு தம்ஸ் அப் கொடுத்ததை பார்த்தோம். அதே சமயம் அப்படின்னு பார்க்கும்போது டாடா எலக்ஸி அதனுடைய மார்ஜின் ஸ்லைட்லி கம் டவுன் ஒரு 30%, 27% கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதை நம்ம பார்க்குறோம். அடுத்தடுத்து இந்த வாரம் வரக்கூடிய மிக முக்கியமான Q1 ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது இண்டஸ்இண்ட் பேங்க், HUL, இன்ஃபோசிஸ், ரிலையன்ஸ், ஐசிஐசி பேங்க் இது எல்லாமே இண்டெக்ஸோட நேரடியாக தொடர்புடையது. அதனால இவற்றினுடைய ரிசல்ட் இண்டெக்ஸை பாதிப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. ஸோ எஃப்ஐஎஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா 73 கோடிக்கு அவங்க வாங்கியிருக்கிறதா நம்ம பார்க்குறோம். டிஎஸும் பையர்ஸ் தான் 64 crores அப்படின்ற அளவுக்கு வாங்கியிருக்கிறாங்க. ஸோ எஃப்ஐஎஸ் நேற்றுக்கு நிறைய டெரிவேட்டிவ் செக்மெண்ட்ல ஆக்டிவா வேலை பார்த்துருக்காங்கன்றதா குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் எஸ்எஃப்எல் ப்ரோக்ராம் நேற்றுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ மாஸ்டர் த ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் 24 நெக்ஸ்ட் மண்டே ஸ்டார்ட் ஆகுது. நிஃப்டியோட டெய்லி ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம ECTRA டிவி தமிழ் சேனல்ல லைவாக அனலைஸ் பண்றோம். கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட நேத்திக்கு முந்தானத்தி ஒரு புல் கேண்டில் அதனுடைய மேல்நிலையை உடைச்சதுன்னு பார்த்தோம். அதுவும் இப்போ வலிமையாக ஏறிக்கொண்டிருக்கிறதே நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் வீடியோ கீழே போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளும் இருக்கு. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.